பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின்படி, அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, தாவீது அங்கு கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், அவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறல்ல. நம்ம கூட காசு இருந்தா, பணம் இருந்தா, ஜனத்தொகை இருந்தா நாம் ஜெயிச்சு விடலாம், இல்லை எனக்கு அறிவு இருந்தா, ஞானம் இருந்தா வாழ்க்கையில முன்னேறி விடலாம் என்று பல விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். எனக்கு யாராவது உதவி செய்தால் நான் இப்படி செய்து விடுவேன், அப்படி செய்து விடுவேன். எவ்வளவு பெரிய பணக்கார போதகர்களாக இருக்கிறார்கள். பணம் வைத்திருப்பதினாலே அவர்கள் வலிமையான ஊழியக்காரர்களாக இருந்து விட முடியாது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. தேவ மக்களை, இந்த வசனத்தின்படி இவர்களை கொண்டு, அவர்களை கொண்டு, அவர்கள் மூலம், இவர்கள் மூலம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதில்லை. இந்த அறிவை உணர்ந்த தாவீது, அவர் பட்டயத்தை கொண்டோ ஈட்டியை கொண்டு ரட்சிக்கிற தேவன் அல்ல, அவருடைய புயமே அற்புதம் செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சமயத்துல மனிதரை நம்பி, இவர்களை நம்பி, நம்ம அறிவை நம்பி, நம்ம பலத்தை நம்பி வாழ்க்கையில் தோத்து போயிருக்கோம். சங்கீதம் 20 நீங்க 7 படித்தா, சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. எனக்கு மேன்மை பாராட்டுறீங்களா? என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று, என் தேவனால் முடியாத காரியம் ஒன்றில்லை. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கூட உறவுகளை, சொந்த பந்தங்களை, இல்லை என்றால் மாம்சத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் அவர்கள் அநேகர் அந்த ஊழியத்தை செய்வதனாலே ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சியின் பாதையில் செல்வதில்லை. நீங்கள் வளர வேண்டும் என்றால், உங்கள் தொழில் வளர வேண்டும் என்றால், உங்கள் குடும்பம் அன்பினாலே கட்டப்பட வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அந்த ரட்சிப்பு, விடுதலை, ஜெயம், மேன்மை கர்த்தருடையது. ரட்சிப்பு என்றால் ஜெயம், அது கர்த்தருடையது. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வர வேண்டும் என்று, அதுதான் நீதிமொழிகளை வாசிக்கிற 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தர் வருகிறது. கர்த்தருடைய மக்களே, நாம் ரதங்களை குறித்தல்ல, குதிரைகளை குறித்தல்ல, நாம் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். தாவீது ஒரு சாதாரண, ஒரு சின்ன எளிய ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும், நல்ல வலிமையானவனாக, நல்ல ட்ரெயின்டு பர்சனாக அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவன் தேவனின் பேரில் வைத்த நம்பிக்கையும் தைரியமும் அந்த தெளிவான புரிதலும் தான் அவன் வெற்றியாளனாய் மாறினான். நீ நானும் வெற்றியாளனாய் மாற வேண்டும் என்றால், ஜெயம் அடைய வேண்டும் என்றால், நாம் யாரை சார்ந்து வாழ, யாரை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். இவர்கள் இருந்தால், அவர்கள் இருந்தால், நிறைய பேரோட மந்தைகளே விசுவாசிக்க நம்பி இவர்கள் இப்படி செய்து விடுவார்கள், உதவியா இருப்பார்கள். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ மக்களை நம்ம கடந்து போகிறோம், இவர்களெல்லாம் நம்ம வாழ்நாளெல்லாம் கூடவே இருப்பார் என்று. ஆனால் மனுஷத்தை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம். இன்னைக்கு நண்பனாகவும் தோழாக, நாளைக்கு விரோதிகளாக மாறக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனாலே தேவ மக்களே, மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு மனுஷர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்படும் எரேமியாவிலே நாம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப நீயும் நானும் இந்த மாம்சத்து மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபாலமாக்கி கொள்வோம் என்றால் நாம் பரிதாப நிலைமைக்கு மாறும். இதுதான் கோலியாத் வாழ்வில் நடந்தது. அவன் தன் மாம்சத்தின் புயபலத்தை நம்பினான், தன் திறமையை நம்பினான், பாவனை ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக மாற்றிடுவேன் சொன்னான். ஆனால் இந்த தாவீதோ பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் என் தேவன் ரட்சிக்கிறதல்ல என்ற புரிதல் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. தேவ மக்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சத்தியத்தை கத்து சொல்லுகிறார். அவரை பட்டயத்தினாலே ஈட்டினாலே ரட்சிக்கிறல்ல. நீங்க பைபிள் நிறைய 2:4-20 அதிகாரத்தில் யோசேப்பு ராஜாவுக்கு விரோதமாய் 4 ராஜ்யங்கள் வருகிற போது நீங்கள் பயப்படாதீர்கள், இந்த யுத்தம் உங்களுடையதுல, அது கர்த்தருடையது. அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க, இது பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இத்தனை ராஜ்யத்தை நாம் ஜெயிக்க முடியாது, ஒன்னே ஒன்று செய்ய முடியும், நம் தேவனாகிய கர்த்தரை கீழே கொண்டு வர வேண்டும் சொல்லி அவர்கள் பாடி துதித்து தோத்திரம் பண்ணினார்கள். 25ஆம் அதிகாரம் படிக்கும் போது 2:4 அவங்க பராக்காவை இடத்துல வந்தா ஒருத்தர் வெட்டி கொண்டிருந்தாங்க. 26ஆம் அதிகாரத்துல அவங்க ஆசீர்வாதங்களை கொள்ளையிட முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தினார். உங்க வாழ்விலே அப்படிப்பட்ட மகத்துவம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தரை புகழ் பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை நம்புங்கள், அப்போது சித்தி பெருமையில் வசனம் சொல்லுகிறது. அங்கே நீங்க 1 2:20 படிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது,
தங்கள் சத்துருக்கள் பேரிலே கலிகூற செய்தார். உங்கள் சத்துருக்கள் உங்களோட பலசாலியா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம். அவர்கள் பேரிலே நீங்கள் கலிகூறும்படி செய்வதற்கு உங்கள் எண்ணங்களும் சிந்தைகளும் மாற வேண்டும். ஈட்டினாலே பட்டயத்தினாலே அவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல, அவர் புயமே நமக்கு ரட்சிப்பாய் மாறும். கர்த்தர் மக்களே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரதமோ குதிரையோ நம்ம ரட்சிக்காத, மனிதன் ரட்சிக்க மாட்டார், அவர் புயமே நம்மை ரட்சிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you.